பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசுக்குர் அபுதனா தாவூத ஸலைஹ். பலசாலியான நம்முடைய அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவீராக. இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் நம் பக்கமாகவே தான் அவர் திரும்பக்கூடியவராக இருந்தார். இன்னா சஹர்னல் ஜிபால், நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். மஅஹு யுஸப்பிஹ்ன பில் அஷீ வல் இஷ்ராக், அவரோடு சேர்ந்து அந்த மலைகள் காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்கின்றன. வத்தைர மஹ்ஷூரா, மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். குல்லுல்லஹு அவ்வாப், இவை அனைத்துமே அவனையே நோக்கக்கூடியவையாக இருக்கிறது. வஷதுனா முல்கஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசாங்கத்தை நாம் அவருக்கு வலுப்படுத்தி கொடுத்தோம், உறுதிப்படுத்தி கொடுத்தோம். வாத்தைனாஹு ஹிக்மத வ ஃபஸலல் கிதாப், மேலும் ஹிக்மத் என்ற ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் அவருக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உபகாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இதில் ஸல்ஐத் என்ற வார்த்தை ஒன்று வருகிறது. ஸல்ஐத் அப்படின்னு சொன்னால் கல்வியிலும் உடல் வலிமையிலேயும் ரொம்ப சக்தி படைத்தவராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்படியும் அர்த்தம் செய்யலாம், அல்லது வெறுமனே பலசாலியாக இருந்தார் அப்படியும் அதுக்கு அந்த மாதிரியும் அர்த்தம் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதி, வானத்தை நாம் உறுதியானதாக படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசுவான். அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவாங்க, அந்த ஒரு இது அவர்கிட்ட இருந்துச்சு. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வணக்க வழிபாட்டினுடைய சக்தி, இஸ்லாத்தினுடைய விளக்கம், இது எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் 1/3 பகுதி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவார்கள். பகலில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு வைக்க மாட்டாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிரியமானது எது அப்படின்னா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரவு வணக்கமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பகல் நோன்பும் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலை ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா இரவுல 1/3 பகுதி தொழுவணும், பகலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கணும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பாதி இரவு படுத்து தூங்குவாங்க, அப்புறம் 1/3 பகுதி இரவு நின்று தொழுவாங்க, அப்புறம் 1/6 பகுதி இரவு மறுபடியும் படுத்து தூங்குவாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம். அதே மாதிரி பகலில் ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பழக்கம், தீனுடைய விரோதி இடத்துல ஜிஹாது செய்வதற்கு பயப்பட மாட்டாங்க, புறமுதுகு காட்டி ஓட மாட்டாங்க, அவனை எதிர்த்து விரட்டுவாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம். எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னஹு அவ்வாப் என்று. அல்லாஹ்வின் பக்கமாக தான் திரும்புவான். மலைகளை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்து இருந்தான். காலையில் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலேயும் சாயங்காலம் சூரியன் மறைக்கின்ற அந்த மாலை நேரத்திலேயும் அவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மலைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது யா ஜிபால் அவ்விபி மஅஹு, அல்லாஹ் தஆலா மலைகளுக்கு கட்டளையிட்டான், இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி தான் பறவைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தத்தை கேட்டது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பறவைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்துக்கிட்டு அவைகளும் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்துவிடும்.
பறக்கக்கூடிய பறவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போகிறது அப்படின்னா, அவர் தௌராத் ஓதிக்கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து அந்த பறவையும் அது ஓத ஆரம்பித்து விடும். அது பறப்பதை நிறுத்திவிட்டு உட்கார்ந்து இந்த வேலையை அது செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியினுடைய நாள் லுஹாவுடைய தொழுகையை, அதாவது இஷ்ராஃபுடைய நேரத்தில், அதாவது லுஹா தொழுகை இஷ்ராஃபு தொழுகை எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் அதை வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கோம். இஷ்ராஃப் இந்த நேரத்தில் தொழுவுங்கள், லுஹா அந்த நேரத்தில் தொழுவுங்கள். அசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரபியுடைய வார்த்தையின் பிரகாரம் லொஹா அப்படின்னு சொன்னால் அது இஷ்ராஃபுடைய நேரத்தில் இருந்து அது லொஹாவுடைய அந்த இதுதான் குறிக்கும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய வெற்றியினுடைய நாள் இஷ்ராஃபுடைய நேரத்தில் ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டில் 8 ரக்காத்து நபி அவர்கள் தொழுதாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் யுஸப்பிஹுன பில் அஷிய்யி வல் இஷ்ராக் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது காலையிலும் மாலையிலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு மலைகள் தஸ்பீஹ் செய்தன அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. அந்த இஷ்ராக் எந்த நேரம் அப்படின்னு சொன்னால் காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில், அதாவது சூரியன் உதிச்சு அந்த 20 நிமிஷம் கழித்து நம்ம தொழுகிறோம்ல, அந்த நேரம். அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் இப்னு நௌஃபல் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் லுஹாவுடைய தொழுகையை தொழுவ மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் இப்னு நௌஃபல் என்ன செஞ்சாங்க, அவர் கூப்பிட்டுக்கிட்டு நேராக உம்மஹானி அவங்க வீட்டுக்கு போனாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு சொன்ன அந்த ஹதீஸை இவருக்கும் சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ உம்மஹானி அவர்கள் சொன்னாங்க, பார்ப்பா, மக்காவுடைய தினத்தன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்தாங்க, திரையை பிடிக்க சொன்னாங்க. அவங்க உட்கார்ந்து குளித்தாங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்ரூம் எல்லாம் கிடையாது, திரை பிடிச்சி குளித்தாங்க நபி அவர்கள். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வீட்டில் ஒரு ஓரத்தில் தண்ணியை தெளித்து அவங்க 8 ரக்காத்து லுஹாவுடைய தொழுகையை தொழுதாங்க. அந்த தொழுகையில் பார்த்தா கியாம், ருக்கு, சுஜூத், ஜுலூஸ், அதாவது நிலையில் இருப்பது, ருக்கு செய்கிறது, சஜிதா செய்கிறது, இருப்பிலே உட்காருவது, இது எல்லாமே ஒரே அளவில் நபி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உம்மஹானி அம்மா சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு அங்கே இருந்து கிளம்பும் போது அவங்க சொன்னாங்க, முழு குர்ஆன் ஷரீஃபையும் நான் ஓதி இருக்கிறேன், ஆனால் நான் இது விளங்கவே இல்லை. லுஹாவுடைய தொழுகை அப்படின்னு சொன்னால் என்ன தொழுகை? இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது. அதாவது சூரியனுடைய உதயத்துக்கு அப்புறம் தொழுகிற அந்த தொழுகை தான் இஷ்ராக், அதுதான் லுஹாவுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த இஷ்ராக் என்பதை கொண்டு இதுதான் கருத்து அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமேல அவங்க ஏற்கனவே தொழுகாமல் இருந்தாங்கல்ல, அது தப்புன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இன்னொன்று, இந்த பறவைகள் காற்றுல பறந்து போகும்போது அப்படியே மிதக்கும், அவரை பார்த்துட்டு அப்படியே மிதக்கும், அதே இடத்துல நின்றுக்கிட்டு மிதக்கும். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்பட்டு அவரோடு சேர்ந்து அவைகளும் தஸ்பீஹ் செய்யும். இது அல்லாஹ் தஆலா இப்படி ஆக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் அதை தான் ஒத்தைர மஹ்சூரா, ஒன்று திரட்ட பறவைகளை ஒன்று திரட்டி நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் பறவைகள், ஆனால் இவர் ஓதுறதை கேட்டால் அப்படியே நின்றுங்க. இப்படியாக குல்லுல்லஹு அவ்வா, எல்லா பொருளுமே அல்லாவை நோக்கக்கூடியதாக இருந்தது, அல்லாவை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருந்தது அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த இன்னொரு நிஅமத், வஷதத்னா முல்கஹு, அவருக்கு அரசாங்கத்தை நாம் வலுப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா அரசியல் அப்படிங்கிறது நம்ம தனியாக நினைக்கிறோம், ஆனால் அரசியல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எல்லாம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, வஷதத்னா முல்கஹு, அரசாங்கத்தை நாம் அவருக்கு வலுப்படுத்தி கொடுத்தோம். அதாவது
அரசர்களுக்கு என்னென்ன பொருளெல்லாம் அவசியமாக இருந்ததோ அது எல்லாமே அல்லாஹ் தஆலா இருக்கிறானே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து இருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாப்புக்காக வேண்டி மட்டுமே 4000 சோல்ஜர்ஸுங்க இருப்பாங்க. 4000 போர் வீரர்கள், சிப்பாய்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்! இன்னைக்கு எந்த ஒரு யாருக்கு 4000 பேர் பாதுகாப்பில் இருக்கிறாங்க? 4000 பேர்லாம் பாதுகாப்பில். இந்த காலத்திலேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதுகாப்பு இதுக்கு 4000 சிப்பாய்கள் பாதுகாப்பிலே இருப்பார். எவ்வளோ பெரிய படை கொண்டவராக இருந்தார், போர் படை கொண்டவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவருடைய அவருடைய அரண்மனையில் ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்புக்காக சோல்ஜருங்க வருவாங்களே, 33,000 சோல்ஜர் வருவாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் ஷிஃப்ட்டு வரும் அவங்களுக்கு. அதாவது 33,000 சோல்ஜர்ஸு அவங்க வேலை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஒரு நாள் வந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு டியூட்டி போடுவாங்க. அப்போ எவ்வளோ சோல்ஜர்ஸுங்க அவங்கக்கிட்ட இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பேர், அவ்வளோ போர் வீரர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு நாள் வந்துட்டாருன்னு சொன்னால் வேலைக்கு ஒரு வருஷம் கழித்து தான் அடுத்த அவருடைய ஷிஃப்ட்டு. அவ்வளோ வீரர்கள் 4000 பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பணிவிடைக்காக இருந்தாங்க. என்ன சொல்கிறாரோ உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு 4000 பேர். ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பனி இஸ்ராயீலை சேர்ந்த 2 மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே பழி சுமத்தினார். அவர் என்ன சொன்னார்? பழி சுமத்தினார் அப்படின்னா, இவர் என்னுடைய மாட்டை இவர் அபகரித்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் இல்லைங்க, நான் அவர் மாட்டை அபகரிக்கலை அப்படின்னு மறுக்கிறார். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட இந்த வழக்கு இருக்குது. இப்போ இந்த வழக்குக்கு அவர் தான் தீர்ப்பு வழங்கணும். வாதியும் இருக்கின்றான், பிரதிவாதியும் இருக்கின்றான். இப்போ வாதி இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எப்பா உனக்கு ஆதாரம் எதுவும் இருக்குதா, எவிடன்ஸ் எதுவும் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் இவர் தான் என் மாட்டை அபகரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இந்த வழக்குக்கு நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நைட்டு என்ன செஞ்சாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் படுத்து தூங்கினாங்க. தூங்கும்போது கனவுல பார்த்தாங்க. கனவுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் 100க்கு 100 உண்மையானது. ஸோ அவங்களுக்கு கனவிலே கட்டளையிடப்பட்டது, யார் வாதியாக இருக்கின்றானோ, அதாவது எவன் வழக்கு போட்டானோ அவன் தான் வாதி, எவன் பேரிலே போடப்பட்டுச்சோ அவன் பிரதிவாதி. வழக்கு போட்டவன் இருக்கிறானே வாதி, அவனை கொலை செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். காலையில் எந்திரிச்சாங்க, வழக்குக்கு வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. 2 பேர் இல்லை, ஒருத்தன் மட்டும்தான், வாதி மட்டும்தான் வந்தான் அன்னைக்கு கேஸுக்கு. அந்த 2 பேரில் ஒருத்தன் மட்டும்தான், வாதி மட்டும்தான் வந்தான், பிரதிவாதி வரல. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரையும் தான் கூப்பிட்டு விட்டாங்க, ஆனால் ஒருத்தன் தான் வந்தான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், இந்த வாதியை கொண்டு போய் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி, தலையை சீவி விடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாதி சொன்னான், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் வழக்கு போட்டேன், நீங்கள் என்னையே கொலை செய்ய சொல்லி ஆர்டர் போடுறீங்க, என்னுடைய மாட்டை அவன் தான் திருடினான் அப்படி சொல்லி அவன் இப்படி சொன்னான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா இது என்னுடைய கட்டளை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க. அப்போ இதை நம்ம மீற முடியாது, அதனால் நீ சாவுறதுக்கு தயாராகிக்க அப்படி சொல்லி இப்படி சொன்னான். அப்போ அவன் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய மாட்டை அபகரித்தது அவன்தான், அதை நான் சொன்னேனே அது உண்மைதான், அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ஆனால் நேற்று உங்ககிட்ட நாங்கள் அந்த வழக்கை கொண்டு வந்தபோது நீங்கள் அந்த வழக்குக்கு நாளைக்கு தீர்ப்பு வழங்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்னால் பொறுக்க முடியலை, அதனால் அந்த பயலை நான் கொன்னுட்டேன். நைட்டே அவனை கொன்னுட்டேன். உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த வழக்குக்கு உண்டான தீர்ப்பு இல்லை அது, மாறாக அவனை நான் கொன்னேன் பாருங்க, அதுக்குண்டான கிசாசு தான் இது. அதுக்கு அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, என்னை பழிவாங்க சொல்லி அல்லாஹ் தஆலா இதை கட்டளையிட்டிருக்கிறான்
அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மனிதர் சொன்னார். நீங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எதுவோ கூட்டு போய் கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை தீர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த வழக்கில் நடந்த உடனே இதை பார்க்குறாங்க பல மக்கள். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு பயம், அவர் மீது ஒரு மரியாதை, அவர் மீது ஒரு கண்ணியம், இதெல்லாம் மக்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுத்தது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸதத்னா முல்கஹு, அவருடைய அரசாங்கத்தை நாம் வலுப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆத்தைனாஹுல் ஹிக்மத வ ஃபஸலல் கிதாப், ஹிக்மத் என்ற ஞானத்தையும் கொடுத்தோம், தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தோம். அவருக்கு நல்ல அறிவாற்றலை கொடுத்தோம், புத்திசாலித்தனத்தை கொடுத்தோம், வேத ஞானத்தை கொடுத்தோம். தௌராத்துடைய வேத ஞானம் அவருக்கு வழங்கப்பட்டு இருந்தது. நபித்துவம், ரிசாலத், இது எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஒரு வழக்கு அவரிடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை நல்லா விசாரிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சாட்சிகளை கொண்டு வர சொல்லுவாங்க, சத்தியங்கள் செய்ய சொல்லுவாங்க. அதாவது வாதியினுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால் அவன் சாட்சியை கொண்டு வர வேண்டும், பிரதிவாதி இருக்கிறானே அவன் சத்தியம் செய்ய வேண்டும். இந்த முறை இது நபிமார்களுடைய முறை, நல்லோர்களுடைய முறை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படிதான் செஞ்சாங்க. வாதிக்கிட்ட சாட்சி கேட்டாங்க, பிரதிவாதி இடத்துல சத்தியம் செய்ய சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து வழக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கினுடைய ஆழம் வரையிலும் போவாங்க. போய் சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, சரி எது, தவறு எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அவங்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு ஆற்றல். அவங்க நீதத்தோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார். அதை தான் அல்லாஹ் தஆலா ஆத்தைனாஹுல் ஹிக்மத வ ஃபஸலல் கிதாப், ஞானத்தை அவருக்கு கொடுத்தோம், தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த உலமாக்கள் ஹம்து ஸலவாத்து பயான் செய்யும் போது சொல்கிறாங்களே, அதில் அம்மா பாத் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த அம்மா பாத் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தவங்க இவங்க தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகள், உபகாரங்கள், அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இதில் சொல்லுகிறான். அல்லாஹ் மலையை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், அல்லாஹ் அவருடைய அரசாங்கத்தை வலுப்படுத்தி கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், தெளிவான விளக்கத்தை கொடுத்தான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அடுக்கிக் கொண்டே அல்லாஹ் தஆலா போகின்றான். பிறகு அல்லாஹ் தஆலா வஹல் அதாக நபவுல் ஹஸ்ம், இது தஸவ்வருல் மிஹ்ராப், அந்த ஆயத்தில் இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரபல்யமான ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கு சம்பந்தமாக அதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.